வணக்கம் என் ஆரிய நட்புகளே, சகோதர சகோதரிகளே, என் அருமை மாப்பிள்ளைகளே. மாமாவோட குரல் இன்னைக்கு கம்பீரமாகவும் சிம்ம குரலாகவும் இருக்குன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. நான் ரொம்ப தெளிவா ஒரு முடிவு எடுத்திருக்கேன். தெள்ளத் தெளிவான ஒரு முடிவு, தெளிந்த நீரோடை போன்ற ஒரு முடிவு. இது யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டீங்க. பல பேர் என்னைய புகழ்வீங்க, பாராட்டுவீங்க. அந்த அளவுக்கு ஒரு நல்ல முடிவை தான் எடுத்திருக்கேன். அதாவது என் மகனுக்கு கல்யாணம் பண்ற விஷயத்துல, சின்ன மையன் அச்சுவுக்கு கல்யாணம் பண்ற விஷயத்துல நான் தீவிரமா முழு மூச்சா இறங்க போறேன். நேத்தே உங்களுக்கு தெரியும். எனக்கு நேத்து வரைக்கும் சூர்யா லைவ் 9 மணி லைவ் போடுற வரைக்கும் இந்த ஐடியா கிடையாது. ஏதோ நான் வீட்டுக்கு போறேன், வர்றேன், சுமி கூட பேசுறேன், பேசாம போறேன். என் மையன் ஒரு பக்கம் அங்கிட்டு வேலைக்கு போறான், பெரியவன் அங்கிட்டு தனியா போயிட்டேன். என் குடும்பம் அந்தல சிந்தலையா கிடக்கு. எதை பத்தியும் கவலைப்படாம நான் இவளே கதி, இவளே சரணம், இவ கவட்டையே கதி, இவ குகையிலேயே வாழ்ந்துகிட்டு கிடந்தேன். நேத்து என் அறிவு கண்ணை திறந்து விட்டது சூர்யா. காரணம் என்னன்னா, 9 மணி லைவ்ல அவ பேசுறா. அதுல சில விஷயங்களை அவ சொல்றா. எனக்கு உரைக்கிற மாதிரி சொல்றா, சூடு சுரணை வர்ற மாதிரி சொல்றா. அதாவது என்ன சொல்றா, அவ பையன் இப்பதான் +1 படிக்கிறான், திலீப்பா. கோகுலுங்கிறவன் 7வது படிக்கிறான். 2 பேருமே எனக்கும் மயங்க தான். நான் ஒரு வளர்ப்பு தந்தை தான், நான் ஒத்துக்கிறேன், இல்லைன்னு சொல்லல. அதே நேரம் +1 படிச்சுக்கிட்டு இருக்க, +2 படிச்சுக்கிட்டு இருக்க பையனுக்கே அடுத்து அவனை வந்து எப்படி காலேஜில் சேர்க்கறது, அடுத்து அவன் வந்து லவ் மேரேஜ் பண்ண போறானா, அரேஞ்ச் மேரேஜ் பண்ண போறானா, இல்லை அவனுக்கு வந்து யார் தலைமையில் பாலவிநாயகத்தை கூப்பிட்டு வச்சு வந்து தகப்பனா நிப்பாட்டி வச்சு கல்யாணம் நடத்துறதா, இல்லை வந்து சிக்காவை கூப்பிட்டு வச்சு கல்யாணம் நடத்துறதா, அச்சதை போட சொல்றதா அப்படின்னு சொல்லி பல விஷயங்களை அவ பேசினான். அப்பதான் எனக்கு வந்து உரைச்சிச்சு. என்ன உரைச்சிச்சு, படிக்கிற பையன் ஒருத்தர் இப்பதான் +2 போய் படிச்சுக்கிட்டு இருக்கேன். அவனுக்கே அவனுடைய எதிர்காலத்துக்கே இவ்வளவு அக்கறை எடுத்து தான் பிள்ளை நாளைக்கு வந்து பெரிய ஆளானா என்ன ஆகணும், யாரை கல்யாணம் பண்ணணும், லவ் மேரேஜா அரேஞ்ச் மேரேஜான்னு பேசுற இவ எங்க பெத்த தாயா? அவளோட கடமையில அவ கரெக்டா இருக்கா. அவ குடும்பத்தை பாதுகாக்கிறதுலையும் அவ பிள்ளைகளோட எதிர்காலத்துக்கும் பாடுபடும் போது, ஏன் மையன் ஏற்கனவே வந்து பெரிய பையனுக்கு கல்யாணம் ஆகி அந்த மருமக தவறுனது, அதுக்கப்புறம் திருப்பி அவன் ரொம்ப நாள் கழிச்சு குழந்தைக்காக இப்ப 2வது திருமணம் செஞ்சிருக்கிறது, இதெல்லாம் வந்து அவன் வாழ்க்கை அவன் பார்த்துக்கிட்டான், ரைட். ஆனால் இப்ப 2வது பையனுக்கு யார் முன்னால நின்று கல்யாணம் பண்ணி வைக்கணும், அந்த கடமை யாருக்கு இருக்கு அப்படிங்கிறத நேத்து அவருடைய லைவ் எனக்கு உணர்த்திருச்சு. அந்த விஷயத்தை தான் நேற்று நைட்டு நான் 10 மணி லைவ்ல சொன்னேன். என் குடும்பத்துக்கு அதுக்கு முன்னாலேயே வந்து எனக்கு சுமி ஃபோன் பண்ணுச்சு. இது தாய் மேல சத்தியமா சொல்றேன். அதுக்கு முன்னாலேயே வந்து 6 to 7 லைவ் முடிஞ்ச உடனே சுமி எனக்கு ஃபோன் பண்ணாங்க. ஃபோன் பண்ணி இந்த மாதிரி வந்து என்னங்க, நம்ம அச்சு விஷயத்தை பத்தி சும்மா சும்மா அவ பேசிக்கிட்டே இருக்கா, அவன் ஜெயிலுக்கு போனவங்கிற, அவனுக்கு வந்து அவன் அதை பண்ண இதை பண்ணான்னு சொல்லி அவனை பத்தி அவதூறு பரப்பிக்கிட்டே இருக்கா, இப்படியே போய்கிட்டு இருந்தா அவனுடைய எதிர்காலம் என்ன ஆகுறது, அவளை கொஞ்சம் வாயை அடக்க சொல்லுங்க, நீங்களும் கிளம்பி வாங்க, நம்ம 2 பேரும் செங்கோட்டைக்கு போவோம், நம்ம சொந்தக்கார வகையில் இல்லை பாம்பு கோயில் சந்தை சுரண்டை இந்த ஊர்களுக்கெல்லாம் போய் உங்கள் ரிலேஷன்ஸ் எல்லாரும் இருக்காங்க அவங்களையும் பார்ப்போம், அதே மாதிரி இளையாங்குடிக்கு போவோம், உங்கள் அம்மா வகையில் ரிலேஷன், ஏன்னா எனக்கு தான் சொந்தங்கள் நிறைய இருக்காங்க. எங்கள் அம்மா நான்லாம் எல்லாத்தையும் விட்டுட்டு இன்னைக்கு அனாதையாக உட்காந்துருக்கேன். ஆனால் எனக்கு இருக்கிற சொந்த பந்தம்லாம் நிறைய இருக்காங்க. செங்கோட்டையில் எங்கள் சொந்த பந்தங்கள் பரம்பரையே அங்கே தான் இருக்குது. அதுபோக சென்னையில் எங்கள் தாய் மாமே இருக்காரு, அவர் மையம் இருக்கிறாரு, இன்னொரு மையம் இருக்கிறாரு. அதுபோக இளையாங்குடியில் எங்கள் சின்ன மாமா அங்கே அமீர்ன்னு இருக்கிறாரு, அவருடைய பொண்ணுங்க 2 பேர் இருக்காங்க. இப்போ கூட சமீபத்தில் ஹார்ட் அட்டாக்ல கூட என் மாமா பொண்ணுடைய வீட்டுக்காரர் இறந்தாரு பார்த்தீங்களா, அந்த ஊரில் சாலையிலையும் இளையாங்குடியிலையும் என் சொந்தக்காரங்கள் இருக்காங்க. இது போக சுமி வகையிலையும் சொந்தங்கள் நிறையா இருக்கு. நான் திருச்சியிலையும் எங்கள் சின்னம்மா இருக்காங்க, எங்கள் அம்மாவோட கூட பிறந்த தங்கச்சி, அவங்களுக்கும் அவங்கள்ட்டையும் சொல்லி வச்சிருக்கேன். ஆக மொத்தத்தில் நான் என்ன ஒரு முடிவு எடுத்திருக்கேன்னா, எதுக்கு நீங்கள் சுமி சொன்னது இப்படியே வந்து காலம் தாழ்த்திக்கிட்டே போகிறதுனால என்ன ஆக போகுது, உங்களுக்கும் வயசாகிக்கிட்டு போகுது, உங்கள் உடம்புலையும் பல வியாதிகள் வந்துருச்சு, அவ கூட சேர்ந்து சேர்ந்து குடிச்சு குடிச்சு ஈரக்குள்ள பூரா வெந்து போய் கிடக்கு, நுரையீரல்லாம் கருகி போய் கிடக்கு, சீரட்டை குடிச்சு தண்ணி அடித்து கல்லீரல் வந்து கண்டமாயி போய் கிடக்கு. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, வாங்க, காலகாலத்தில் உங்களுக்கு எது எப்போ நடக்கும்னு யாருக்கும் தெரியாது. ப்ராக்டிக்கலாகவே நான் பேசுகிறேன், அவளும் ப்ராக்டிக்கலாக தான் பேசினா சுமி. அதாவது எப்போ வேணாலும் எது வேணாலும் உங்களுக்கு நடக்கலாம். இவளே உங்களை எதுவும் கூட பண்ணிட்டு கூட ஸ்லோ பாய்சனை வச்சு கூட உங்களை ஏதாவது பண்ணிடலாம். ஸோ நீங்கள் வந்து இருக்கிற வரைக்கும் எங்களுக்கு நல்லது செஞ்சுட்டு கூட நீங்கள் எப்படி போனாலும் எங்களுக்கு கவலை கிடையாது. நீங்கள் என் கூட வந்து சேர்ந்து வாழணும், என் கூட குடும்பம் நடத்தணும், இல்லை உங்களுடைய இறுதி காலத்தில் எங்கள் கூட தான் நீங்கள் வந்து கழிக்கணும், எங்கள் கூட தான் வந்து நீங்கள் மௌத்தா போகும்போது உங்களை கபர்ஸ்தான் குளிக்க இறக்குற கடமையை நாங்கள் தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்க. ஆனால் அது அவன் நடத்துவாளா என்னன்னு தெரியல. உங்களை அட்டைப்பூச்சி மாதிரி உறிஞ்சிடுறா, உங்கள் வருமானத்தையும் உறிஞ்சிடுறா, உங்களையும் போட்டு தினம் காசை வாங்கிட்டு உங்களையே வந்து
கரிச்சு கரிச்சு கொட்டுறா, உங்களையே கேவலப்படுத்துறா, அசிங்கப்படுத்துறா, அடிக்கிறா, மிதிக்கிறா, துன்புறுத்துறா, எதையும் தாங்கிக்கிட்டு நீங்களே ஏதோ ஒரு செய்வன கோளாறுலையோ ஏதோ புத்தி தடுமாறி போயோ பேதலிச்சு போயோ அவ கூடயே வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க. ஸோ உங்களை திருத்த முடியாது. நீங்க இனிமே எங்க கூட வந்து வாழ்றதுங்கிறது நடக்காத காரியம். அதை அப்புறம் பார்ப்போம். அதுக்கு முன்னால உங்களுக்குன்னு சில கடமை இருக்கு குடும்ப தலைவனா. இதை நான் எனக்காக கேட்கல, நம்ம பிள்ளையோட எதிர்காலத்துக்காகவாவது நீங்க வாங்க. செங்கோட்டைக்கு போவோம், சுரண்டைக்கு போவோம், இந்த மாதிரி நம்ம சொந்தக்காரங்க வீடுகள்ல எல்லாம் போய் நீங்க நான் அச்சு பெரிய மகனை கூப்பிடுவோம், அசார் வந்தானா அவனையும் கூட்டிட்டு போவோம், ஒரு கல்யாணத்துக்கு ஒரு ஏற்பாடை பண்ணுவோம். ஏழை பிள்ளையோ இல்லை பணக்கார பிள்ளையோ இல்லை வந்து நம்மளே வந்து நகை போட்டு கட்டிட்டு வர்றோமோ ஏதோ ஒன்று, ஒரு சிம்பிளாக கூட ஒரு ஏன்னா கல்யாணங்கிறது பொண்ணு வீட்டில் தான் வைப்பாங்க. அந்த ஊர் ஜமாத்தில் கல்யாணத்தை முடிச்சுட்டு மதுரையில் வந்து கூட ஒரு ரிசப்ஷன் மாதிரி வச்சு உங்களுடைய யூடியூப்பில் இருக்கிற தங்கச்சிங்க மாப்பிள்ளைங்க எல்லாரையும் கூப்பிடுங்க. அதே மாதிரி என்னுடைய உறவுகள் எல்லாத்தையும் நானும் கூப்பிடுறேன். அதே மாதிரி என்னுடைய ஒரிஜினலாக எங்களுடைய சொந்தக்காரவங்க இருக்காங்கல்ல என் தாய் வழியில் எல்லாரையும் கூட்டிகிட்டு வச்சு கூட ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி வச்சு கூட நம்ம கல்யாணத்தை வந்து முடிச்சுட்டு மதுரையில் வச்சு ஒரு ரிசப்ஷன் வைப்போம் அப்படின்னு சொல்லி நிறையா டிஸ்கஷன் பண்ணணும். பண்ணினதை தான் நான் நைட்டு போய் லைவில் சொன்னேன். அதுக்கு முன்னாலே அவள் 9 மணி லைவில் நான் என்ன மனசில் என் மன ஓட்டம் ஓடிக்கிட்டு இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரியே அவளும் பேசுகிறான் சூர்யா. அப்போ நான் என்ன பண்ணுறேன், சரி 10 மணி லைவில் என்னுடைய இதை சொல்கிறேன். அது வரைக்கும் நான் சுமிக்கிட்ட பேசினதையோ இல்லை நான் இந்த மாதிரி என் மகனுக்கு பொண்ணு பார்க்க போகிறேங்கிறதையோ எந்த தகவலையுமே நான் சூர்யா கிட்ட ஷேர் பண்ணலை. ஏன்னா நான் போனேன், மாவு வாங்கிட்டு போனேன், சூப்பு வாங்கிட்டு போனேன், பருத்திப்பால் வாங்கிட்டு போனேன். நேற்று செவ்வாய்க்கிழமைங்கிறதுனால அவள் கோயிலுக்கு போயிட்டா, வர்றதுக்கு லேட் ஆகி போச்சு. இந்த விஷயங்களை நாங்கள் பகிர முடியல, ஷேர் பண்ணிக்கல. நாங்கள் வாட்டுக்கு எப்பயும் போல் வீடியோ போட 9 மணி ஆகி போச்சுப்பா, நீ வீடியோ போடு, இட்லியை வச்சா, தக்காளி சட்னி வச்சா, சாப்பிட்டேன், அதோட வீடியோ போட்டா. முடிச்சதுக்கப்புறம் நான் என் லைவில் என்னுடைய கருத்துக்களையும் சுமி பேசுனதை பற்றியும் நான் சொல்கிறேன். அப்போ தான் அவளுக்கு அந்த விஷயமே தெரியுது. சுமி கூட நான் 7 மணிக்கு பேசின விஷயத்த இந்த மாதிரி பேசினேன்னு சொல்லி உங்ககிட்ட சொல்கிறேன். ஃபஸ்ட்டு சூர்யா கிட்ட கூட சொல்லலை. நானும் இந்த மாதிரி என் மகனுக்கு பொண்ணு பார்க்க போகிறேன், கல்யாணத்தை முடிச்சு வைக்க போகிறேன், அவனுக்கு வயசாகிக்கிட்டே போகுது, அவனு வேலைக்கு போகாமல் இருந்தால் இப்போ மெடிக்கலுக்கு வேலைக்கு போயிட்டான், அடுத்து ஏதோ அவனுக்கு பத்தாத குறைக்கு பணம் தேவைப்பட்டால் நாங்கள் கொடுப்போம். ஏன்னா என் வருமானம் இருக்குது, சுமியோட வருமானம் இருக்குது, அவன் சும்மா குடும்பத்தை ரன் பண்ணட்டும். அது சுமிக்கும் வந்து துணைக்கு ஆள் இல்லை, ஒரு மருமக தனியாக போயிருச்சு. அப்போ சின்ன மருமக வந்தாலாவது கொஞ்சம் மன அமைதியாக ஒரு கொஞ்சம் மைண்டை டைவெர்ட் பண்ணிட்டு ஒரு நல்ல வாழ்க்கையை வாழலாம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு துணையாக இருப்பாங்க மருமகளும் மாமியாருங்கிறதுக்காகத்தான் நான் பிளானை போட்டு நான் போகிறேன். இதில் என்ன தப்பு இருக்குது? கொஞ்சம் இவ்வளோ நேரம் நான் பேசுனது எதுக்காக? என் நியாயத்தை பேசியிருக்கேன். இதில் ஏதாவது குற்றம் இருக்கா? இதே மாதிரி பல தடவை நானே என் மகனுக்கு பொண்ணு பார்ப்பேன், பொண்ணு பார்க்க போகிறேன், குற்றாலத்துக்கு போகிறேன், என் குடும்பத்தோடு போகிறேன்னு சொல்லும்போது எல்லாமே தடகல்லாக போட்டு என்னைய வந்து அதை தடுத்து நிறுத்தி, அப்படியா நீ குற்றாலம் போறியா, செங்கோட்டைக்கு போறியா, போ, நானும் வந்து தாராபுரத்துக்கு போகிறேன், நான் பாலவிநாயகத்தை பார்ப்பேன், இப்படியே என்னை பிளாக்மெயில். இல்லையா நீ போ, நீ போயிட்டு வர்றதுக்குள்ளே நான் யாரையாவது பிக்கப் பண்ணிக்கிறேன், இல்லைன்னா எங்கள் ஊர் இடுப்பூருக்கு போகிறேன், எங்கள் அம்மா ஊருக்கு போகிறேன், என்னைய தேடாத. நான் என்ன சொல்ல வர்றேங்கிற பாயிண்ட்டை மாத்திரம் புரிஞ்சுக்கங்க. என் மகனுக்கு நான் தான் எதா இருந்தாலும் நல்லது கெட்டது செய்யணும். அந்த இடத்துல நான் இருக்கேன். எனக்கும் வயசாகிக்கிட்டே போகுது, நாளைக்கு எது வேணாலும் நடக்கலாம். எனக்கு வந்து உயிர் நல்லா இருக்கும் போதே, என் உடம்புல தெம்பு இருக்கும் போதே, என் ரத்தம் நல்ல ரத்தமாக இருக்கும் போதே நான் போய் என் குடும்பத்துக்கு செய்யணும்னு நினைக்கிறதுல என்ன தவறு இருக்குது? நான் என்ன அடுத்தவன் பொண்டாட்டிக்கு போய் எதுவும் வந்துட்டு செய்ய போகிறேனா, இல்லை அடுத்தவன் பிள்ளைக்கு போய் எதுவும் பண்ண போகிறேனா? நான் எப்படி பார்த்தா உன் பிள்ளைய தான் எனக்கு வந்து அடுத்தவன் பிள்ளை. உன் பிள்ளை உனக்கு பிள்ளையா இருந்தாலும் அது பாலவிநாயகத்துக்கு பிறந்ததுனால அதையும் நான் என் பிள்ளையா பார்க்குறேன். அது நான் எப்படி அடுத்தவன் பிள்ளைங்கன்னு நினச்சா திலீபா கோகுல் தான் அடுத்தவங்க பிள்ளைங்க. ஆனால் அதையுமே உன் கூட இருக்கேங்கிறதுக்காக என் பிள்ளைகளா நினச்சி ஒரு வளர்ப்பு தந்தையா நான் அவங்களுக்கு இனிமேல் வரப்போகிற காலத்தில் படிப்பு செலவுல இருந்து அவங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸ்ல இருந்து காலேஜ் ஃபீஸ்ல இருந்து எல்லாமே நான் செய்ய தயார். அவனுக்கு கல்யாணம் பண்ணும்போது என்ன பணம் பொருள், நீ என்ன சாதாரணமாக கல்யாணம் பண்ணுவ? உன் பிள்ளை ஆடம்பரமான ஒரு கல்யாணம் வைக்கணும்ப, செலிபிரிட்டி குழந்தை, என் மையனுக்கு முத வந்து என் வீட்டில் ஒரு நல்ல காரியம் நடக்க போகுது, பெரிய மண்டபமாக பிடிம்ப, சாப்பாடு 5000 பேருக்கு 10,000 பேருக்கு போடணும்ப, பத்திரிக்கை ஒன்று 250 ரூபா 300 ரூபா பத்திரிக்கை, 500 ரூபாய்க்கு கூட பத்திரிக்கை அடிப்ப, தடப்புடல் விருந்து வைப்ப, அப்படியே ஊரையே திரட்டி ஜாம்னு கல்யாணத்தை நடத்தணும்னு நீ நினைப்ப. ஆனால் நான் அப்படி கூட நினைக்கல. நான் அதுக்கும் ஒத்துழைக்கிறேன். நாளைக்கு உன் பிள்ளைகளுக்கு ஒரு விசேஷம்னு வரும்போது நான் முன்னால் நின்று ஒரு வளர்ப்பு தந்தையா என்னை நீங்கள் வந்து அந்த மண்டபத்துக்குள்ளே அனுமதிச்சாலும் சரி, இல்லை பாலவிநாயகன் தான் புரிச்சேன், அவன் தான் பத்திரிக்கையில் பேர் போட்டிருக்கேன், உங்கள் பத்திரிக்கையில் என் பேரை போட போகிறீங்களா? சுப்புலட்சுமியும்
சுப்புலட்சுமியின் கள்ளக்காதலனாகிய சிக்காவுக்கும் அப்படின்னு சொல்லி போட்டு திலீபான் போட போறியா? இல்லை இல்லை. இந்த மாதிரி இன்னாருடைய கணேசன் ஆசாரி மற்றும் அமிர்தம்மாவுடைய பேரனும் சுப்புலட்சுமி பாலவிநாயகத்துடைய மகனுமாகிய திருவளச்செல்வன் திலீபா அவர்களுக்கும் இன்னாருடைய மகள் இன்னாருடைய வம்சாவளி வந்த பேத்தி அப்படின்னு போட்டு அந்த மணமகளுக்கும் எங்கள் முன்னிலையில் அப்படின்னு போட்டு அவ்வண்ணமே கோருங்கிற இடத்துல அந்த பொண்ணு வீட்டுக்காரவங்க பேரையும் இப்படிக்கு தங்கள் அன்புள்ள அப்படின்னு போட்டு ரவுடி பேபி சூர்யாவோ இல்லை சுப்புலட்சுமி அண்டு பாலவிநாயகம் அப்படித்தானே போடுவ. மதுரை அட்ரஸை கூட அந்த இடத்துல நீ போட மாட்ட. இப்படிக்குன்னு போட்டு அந்த இடத்துல பாலவிநாயகம் எங்க குடியிருக்கான், தாராபுரமா திருப்பூரா எங்க இருக்கானோ அந்த ஊரை தான் போடுவேன். இல்லையா உன் ஊர் இழுப்பூரை போடுவேன். அப்படித்தான் நீ பத்திரிக்கையே நீ அடிப்ப. என் பேரு எந்த இடத்துலையுமே வராது கல்யாண பத்திரிக்கையில, எனக்கு நல்லா தெரியும். அதே மாதிரிதான் நானும் என் மையன் கல்யாணத்துக்கு சுமி உன் பேரை போட விட்டுருவாளா? இல்லை, நான் ஒரு மைண்ட்ல கூட வச்சிருக்கேன். முன்னால கூட பத்திரிக்கையில இப்படிக்குன்னு போட்டு அந்த இடத்துல வந்து என் பேரையும் சுமி பேரையும் போட்டுட்டு தங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கும் அப்படின்னு போட்டு ரவுடி பேபி சூர்யா அல்லது டிக்டாக் புகழ் சூர்யா அல்லது சுப்புலட்சுமி என்ற சூர்யா சிக்கா அப்படின்னு சொல்லி பின்னால வரவேற்பு. அதாவது கல்யாண பத்திரிக்கையில கல்யாணத்தப்ப நானும் சுமி என் பேரு, கல்யாணம் முடிஞ்சு ரிசப்ஷனுக்கு கூப்பிடுற இடத்துல சூர்யா அவளை வச்சு நானும் சூர்யாவும் நின்று ரிசப்ஷன் வைக்கிற மாதிரி. இல்லையா 2 ரிசப்ஷன் வச்சு, அதாவது சுமி நானு என் மையன் என் மருமக எல்லாம் இருந்து ஒரு ரிசப்ஷன். அதே போல சூர்யா நானு நம்ம யூடியூபர்ல உள்ள நம்ம நண்பர்கள் என் தங்கச்சிங்க மெர்சிமா, அப்புறம் என்ன எனது சகோதரிகள் சிக்கா தங்கை மோகனா, விஜயலட்சுமி விஜி, அப்புறம் வந்து தீபா, அப்புறம் என்ன வந்து நம்ம லைன்ல இருக்க மீடியா கையம் கோவை கார்த்தி, இன்னும் மியா பிள்ளை, அப்புறம் மலர்தனியல், இன்னும் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். எல்லா பேரையும் கூப்பிட்டு அவங்க ரைடு வித் சிவிக்கு, அப்புறம் சங்கர நாராயணே, இன்னும் சொல்லலாம் ஜப்பான் துறை, சொல்லிக்கிட்டே போகலாம். நிறையா இருக்குது, வேடன் பரலோகம், ஆக இன்னும் போகும் லிஸ்ட்டு. ஆக நான் அவங்கள பூரா கூப்பிட்டு டிக்டாக் சூர்யா என் தலைமையிலையும் சூர்யா தலைமையிலையும் ஒரு ரிசப்ஷன் மதுரையிலே ஒரு பிரம்மாண்டமான மகாலை பிடிச்சும் வைக்கலாம். நான் வைப்பேன். என் மனசுக்குள்ள 1000 கற்பனை இருக்கு, 1000 எண்ணங்கள் இருக்கு. ஆனா நீ அப்படி வைக்க முடியுமா? நீ என்ன பண்ணுவ? கல்யாண பத்திரிகையிலையும் புருஷன் பேரை தான் போடுவ. எல்லாமே நீ தான் பார்க்க போற. உன் கூட நின்று அவன் அச்சதை போடுறது அவன் தான் வரப்போறான். அந்த நேரம் என்னை கூப்பிட்டு என்ன சொல்லுவ? அவன் எதுலையுமே கலந்துக்கிறல, தகப்பனா இன்சியலுக்கு அவன் தான் இருக்கான், அதனால அவனை கூப்பிட்டு நான் கல்யாணத்துல நிப்பாட்டிக்கிறேன்ப்பா. நான் ஒரு ஓரமா நிற்பேன், இல்லைன்னா வராம கூட போகலாம். ஏதோ ஏதோ ஃபங்க்ஷனை வந்து ஒரு லைவ் டெலிகாஸ்டா டிவியில கூட நான் பார்க்கலாம், தனியார் டிவியில். இல்லைன்னா நீ ஏதாவது ஒரு அரேஞ்ச் பண்ணுவேன், செல்ஃபோனில் கூட லைவாக கூட நான் பார்த்துக்கிறேன். யாராவது ஒரு நம்ம நட்புகள் வர்றவங்க அதை வந்து வீடியோ லைவாக போடுவாங்க, அதை பார்த்து கூட நான் சந்தோஷப்பட்டுக்கிறேன். ஸோ நான் என்ன சொல்ல வர்றேன்னா, உன் குடும்பத்தில் வந்து ஒரு கண்ணில் வெண்ணையும் ஒரு கண்ணில் சுண்ணாம்பையும் நான் வைக்க மாட்டேன். நீயும் என் குடும்பம் தான், சுமியும் என்னுடைய ரொம்ப நெருங்கிய ரத்த சொந்தம், என் குடும்பம். அதனால வந்து கண்டிப்பாக 2 பேருக்குமே சமமாக நான் எல்லாமே பார்க்கணும்னு நான் நினைக்கிறேன். ஆனால் நீ என்னை இதில் எல்லாம் தடுத்துக்கிட்டே வர்றேன். இப்போ தான் கம்மிங் டு த பாயிண்ட், நல்லா புரிஞ்சுக்கோங்க. கல்யாணம்னு ஒன்று வச்சு விட்டுட்டேன்னா அவன் வேலையை பார்த்துக்கிட்டு அவனுக்கு சரி ஒரு பொழப்பு தளப்பு இருக்குது, அவனுக்கு ஒரு குழந்தை குட்டின்னு ஆகி போயிடும், நிம்மதியான வாழ்க்கை அவன் வாழலாம். அதுக்கு தான் நான் வந்து இப்போ முன்னின்று முயற்சி பண்ணுறேன். இதெல்லாம் பண்ணுறது என்ன தப்பு என் மேலே? ஏதாவது யாராவது ஒரு ஆள் சொல்லுங்கள். என் பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கும் என் பிள்ளைக்கு பொண்ணு பார்க்கறதுக்கு போகிறதுக்கும் நான் யாருக்கிட்ட பெர்மிஷன் கேட்கணும்? கேட்க வேண்டிய அவசியமே கிடையாது. அப்படி இருந்தும் இவகிட்ட நான் பெர்மிஷன் கேட்குறேன். எப்போ இந்த மாதிரி போய் நான் இப்போ போனாதான் இப்போ உன்னை எத்தனை ஊருக்கு கூட்டு போயிட்டேன், நீ போகாத ஊரா? இங்கேருந்து ஒகேனக்கல் போயிருக்க, பெங்களூர் போயிருக்க, ஊட்டிக்கு போயிருக்க, கணக்கம்பட்டி போயிருக்க, தாராபுரத்துக்கு போய் ஹாஸ்டலுக்கு பிள்ளைகளை பார்க்க வர போக வர எல்லாத்துக்கும் நான் தானே வர்றேன். அப்படி இருக்கும்போது நான் இப்போ எத்தனை தடவை சொல்லிட்டேன், உன்னைய 3 தடவை குற்றாலத்துக்கு கூட்டு போயிட்டு வந்துட்டேன். இப்போ வரைக்கும் சுமி ஒரு வார்த்தை பேசியிருக்குமா வாயை திறந்து? எங்களை ஏன் கூட்டு போக மாட்டேங்கிறீங்க வாங்கன்னு. இப்போ அது நல்லா தான் தண்ணி விழுகுதான். நான் குளிக்க போகலை, என் குடும்ப விஷயமா போகிறேன். செங்கோட்டைக்கு போய் என் மகனுக்கு ஒரு பொண்ணை பார்த்து ஒரு ரவுண்டு அடித்தாதான், இப்போ விதைச்சாதான் ஒரு 3 மாதம் 6 மாதத்துலையாவது அது விளையும். அந்த அளவுக்கு நான் வந்து என்னுடைய வேலைகளை ஆரம்பிக்கணும். அதுக்கு தடை போடாதங்கிறேன். என்னை போ விடு, பெர்மிஷன் கொடு, நல்லபடியாக போ, உன் குடும்பத்தை பாரு, உன் குடும்பத்துக்கு உண்டானதை செய்யி, தாராளமாக போய் அவனுக்கு ஒரு பொண்ணை பார்த்து காலகாலத்தில் கல்யாணம் பண்ணு அப்படின்னு சொல்கிறத விட்டுவிட்டு எல்லாத்துலேயுமே முட்டுக்கட்டை போட்டுக்கிட்டு நீ இப்படி போனால் நான் அப்படி போவேன், நீ அப்படி போனால் நான் அப்படி போவேன்னு சொல்லி என்னை தடுத்து நிறுத்தினா என்னைக்கு தான் இதுக்கு நான் விடிவு காலம் ஏற்படுத்துறது? என்னைக்கு தான் இல்லை நீ போகணும், உன்னை உதறி விட்டு போகிறதுக்கு எனக்கு ஒரு நிமிஷம் ஆகாது. உன் வழியே நீ என்னடி சொல்கிறது, நான் என்ன கேட்குறது? அப்படி தான் போவேன்.
நான் என்ன யாருக்குமா போய் கல்யாணம் முடிச்சு வைக்க போகிறேன்? என் பெத்த பிள்ளைக்கு, என் கடைசி மகனுக்கு எங்கள் வீட்டில் வந்து ஒரு நல்ல விசேஷம் வைக்கணும், நல்ல கிராண்டாக வைக்கணும்னு நான் எதிர்பார்க்குறேன். கிராண்டாக கூட வேணாம், சிம்பிளாக கூட வைக்கிறதுக்கு எதிர்பார்க்குறேன். ஏன்னா கிராண்டாக வச்சா தானே நீ சொல்கிற மாதிரி உனக்கு வர்ற காசை பூரா உன் வீட்டுக்கு நீ சேர்த்து வைக்கிற காசை நான் ஏதோ என் மகனுக்கு போய் கிராண்டாக கல்யாணம் வச்சுட்டா உனக்கு வீடு கட்டுற ஆசை தடைப்பட்டு போயிடும். இல்லை அதில் இருக்கிற காசை உருவி இவர் செலவு பண்ணிடுவாரு, நம்மளுக்கு நாளைக்கு வீடு சீக்கிரமாக கட்டி கொடுக்க மாட்டாருன்னு உன் மனசுக்குள்ள ஒரு எண்ணம் ஓடலாம். அதுக்கு நான் சொல்லிடுறேன், உன் காசில் எனக்கு நயா பைசா வேணாம், உன் காசை நான் தொடவே மாட்டேன். எனக்குன்னு சொல்லி உதவி செய்கிறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. என் தங்கச்சிங்க இருக்காங்க, என் மெர்சிமா இருக்குது, இன்னும் வந்து தீபா பிள்ளை, சிங்கப்பூர் முருகேசன், மியா பிள்ளை, ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. பரலோகம் இருக்கான், யாராவது சங்கரநாராயணன் இருக்கான், கோவை கார்த்தி இருக்கார். யாருக்கிட்டே சொல்லி இந்த மாதிரி என் மகனுக்கு ஃபங்க்ஷன் வச்சுருக்கேன், ஒரு மண்டபத்தை பிடிச்சி கொடுங்க அப்படின்னு சொன்னால் பிடிச்சி கொடுக்குறதுக்கு ஆள் இருக்கு. பத்திரிக்கை அடிக்கணும், ஏம்மா மெர்சிமா எனக்கு இவ்வளோ செலவாயிருச்சுமா, எனக்கு கொஞ்சம் உதவி பண்ணுமானா அந்த புள்ள பார்க்கும். உன் காசை நாங்கள் கை வைக்க மாட்டோம், உனக்கு உங்ககிட்ட கொடுக்குற காசுக்கு நான் 10 பைசா உங்ககிட்ட கேட்க மாட்டேன். எல்லாமே என் பொறுப்பு, என் செலவு. எனக்காகவும் சுமிக்காகவும், சுமியுடைய விழுதுகள், சொந்தங்கள், உறவுகள் நிறையா இருக்காங்க. எனக்கு சொந்தங்கள் இருக்குது, நிறைய உறவுகள் இருக்குது, அது பார்த்துக்கணும். இது போக நான் பெர்சனலாக என் சொந்தக்காரவங்கள்ட்டையே கேட்டு வாங்கி கூட நான் செலவு பண்ணிக்கிறேன். உங்ககிட்ட இருந்து ஒரு துளி காசு கூட நான் கேட்க மாட்டேன், நயா பைசா உங்ககிட்ட எதிர்பார்க்க மாட்டேன். இது வந்து என் மேலே ஆணை, என் தலைமையில சத்தியம். போதுமா? இனிமேலாவது இந்த விஷயத்தில் நீ இப்போ பயப்படுறதே ஒரே ஒரு விஷயத்துக்காக தான் பயப்படுவா, பணத்துக்காக. சரி இவன் போய் கல்யாணம்னு வச்சானா எப்படியும் பல லட்சம் செலவாகும், என்னதான் பொண்ணு வீட்டுக்கு செலவானாலும் மாப்பிள்ளை வீட்டு சைடும் செலவாகும். அப்படின்னு பார்க்கும்போது இவ காசு கரைஞ்சு போயிருமோ, நாளைக்கு எனக்கு வீடு கட்ட கொடுக்க. ஏன்னா 2 ஆப்ஷன் நான் வச்சுருந்தேன் முதல்ல. அதாவது இவளுக்கு வீடை கட்டி கொடுத்துருவோம், கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம குடும்பத்தோடு போய் என் மகனுக்கு பொண்ணு பார்த்து கல்யாணத்தை முடிச்சு வைப்போம் அப்படிங்கிற ஒரு பிளான் இருந்துச்சு. ஆனால் அது நடக்காது போல. இவ கடைசி வரைக்கும் என்னை விட மாட்டான். இவளுக்கு வீடு கட்டி கொடுத்து இவளை போய் செட்டில்மெண்ட் பண்ணாலுமே பழையபடி என்னைய தான் தேடுவா. ஒரு வாரம் சும்மா இருப்பா, அப்புறம் எனக்கு போன் அடிப்பா. நானும் சுமியும் சேர்ந்து வீடியோ போடுறத பார்த்துட்டு பொறாமையில் ஏதாவது பண்ணுவா. இவ போயும் புது வீட்டுக்கு போயும் நிம்மதியான வாழ்க்கை இவளால் வாழ முடியுமா முடியாதாங்கிறது நம்மளுக்கு தெரியாது. வீடு கட்டுறதே எதுக்காக? நான் பிள்ளைகளுக்கும் தன்னுடைய எதிர்காலத்துக்கும் தன்னுடைய புருஷனுக்கும்னு நான் நினச்சேன். ஆனால் புருஷனை இவ கூட கூப்பிட்டுக்குருவாங்கிற நம்பிக்கை எனக்கு இப்போ வரைக்கும் துளி கூட இல்லை. அவனை திருப்பி சேர்த்தா அவன் பழையபடி குடிச்சுக்கிட்டு வீட்டுக்குள்ளே அவனை போய் வத்திக்கு திருப்பி அடிக்க, அவன் திருப்பி குடிச்சிட்டு வந்து இவளை தூக்கி போட்டு மிதிக்க, இந்த மாதிரி பஞ்சாயத்து ஓடும். அதனால தான் இவன் என்ன பண்ணுவா, புது வீட்டுக்கு போனாலும் என்னையே தான் கூப்பிடுவா, ரீகால் பண்ணுவா. நான் சுமி கூட வாழ்றது ரொம்ப கஷ்டம். அதனால இப்போவே இவ கூட இருக்கும்போதே இந்த என் மகனுடைய அந்த ஒரு நல்லதை நம்ம செஞ்சு விட்ருவோமே, ஒரு கல்யாண காட்சியை பண்ணி விட்ருவோமே அப்படிங்கிறதான் என் எண்ணம். அதை நீ தடுத்து நிறுத்தி போக லேட் பண்ண அவனோட வாழ்க்கைக்கும் பாதிப்பு. நானும் உனக்கு முழுசாக சேர மாட்டேன், இதுதான் உண்மை. சுமி கூட போகிறேன்னா சூர்யா கூட வாழ்கிறேனாங்கிறது இப்போ நம்ம முடிவெடுக்க வேணாம். அது போகிற போக்கில் காலம் முடிவு பண்ணும். சரியா? இப்போதைக்கு தேவை என் பிள்ளையோட கல்யாணம். அதுக்கு நான் என்ன பண்ணணுமோ அதை நான் கடமையை செய்ய போகிறேன். இதில் யார் தடுத்தாலும் நான் புரிகிற மாதிரி இப்போ சூர்யாவுக்கு சொல்லியிருக்கேன். இந்த லைவ் மூலியமா, வீடியோ மூலியமா இதை புரிஞ்சுக்கிட்டு அவள் கம்முன்னு போனால் அவளுக்கு நல்லது. இல்லை நீ போ, நீ அதெல்லாம் பண்ணக்கூடாது, என் கூட தான் இருக்கணும், அது அவனா பார்த்து ஏதாவது ஒன்று பண்ணிக்கிருவேன், நான் இல்லை லவ் பண்ணிக்கிருவேன், இந்த சோழியே ஆகாது. என் குடும்ப கடமை எனக்கு முக்கியம். குடும்ப தலைவனா நான் அந்த வேலையை முடிச்சுட்டு வருவேன். அது வரைக்கும் நீ காத்திருந்தா காத்திரு, இல்லையா கலண்டுக்கிறதா இருந்தாலும் கலண்டுக்க. இதுதான் என் முடிவு. இதில் எந்த ஒரு சிறு மாற்றம் கூட நான் பண்ண மாட்டேன். இந்த வாரம் கண்டிப்பாக யூடியூப்பில் வர சம்பளம் வந்தவனையோ இல்லை ஒரு திங்கட்கிழமை போலையோ கிளம்பி நானும் சுமியும் என் மகனும் செங்கோட்டை போகிறது உறுதி உறுதி உறுதி. இதில் இருந்து எந்த ஒரு மாற்றமும் கிடையாது, ஒரு துளி கூட மாற மாட்டேன். இது நடக்கும், கண்டிப்பாக நடத்தி காட்டுறேன். என் கடமையை நான் செஞ்சு காட்டுறேன். ஓகேவா? டேக் கேர், பாய்.